அது உங்களுக்கு இது வரைக்கும் வந்துட்டு சினிமாவில் ஒரு பிடிச்ச ஒரு ஆக்டர் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? எனக்கு தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். தனுஷ். அதுக்கப்புறம் சார் சிவகார்த்திகேயன் சார். தனுஷ் சார்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மீட் பண்ணப்ப என்ன பேசுனீங்க ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மீட் பண்ணும்போது ராயன் படம் அந்த டைம் இதில் போயிட்டு இருந்தது. அண்ட் அப்போ வந்து என் பிரதருக்கு வந்து அவர் ஒரு சாங் பாடினார். ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஹம்பிள். அவர் போனோடனே லைக் லிட்டலி அவரை மாதிரி ஒரு ஹம்பிளான பர்சன் நான் வந்து பார்த்ததில்ல, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அன்னைக்கு வந்து நான் அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ அவர்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த கான்வர்சேஷன் நல்லா இருந்தது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்புறம் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களோட ஃபேமிலி பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்கிறா அப்படிங்கிற பற்றி சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலியில் வந்து அம்மா, அப்பா, அண்ணன், அப்புறம் நான், அதுக்கப்புறம் எனக்கு வந்து சித்தி, பெரியம்மா. உன்னை வந்து போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க பாரு அப்படின்னு. அப்புறமா தான் பார்த்தேன் என்ன நோட்டீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஆமா, அது எனக்கே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங். அந்த என்னையா போட்டீங்க அப்படின்னு. அப்படி இல்லை, பட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் அந்த ஒரு இதுக்கு. என் அப்பாவும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாரு, எல்லாருமே. அப்புறம் மாமா உங்களா எடுக்கிறீங்க. ஆமா. தக் லைஃபுக்கு அப்புறம் டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டிங்குள்ளே வந்துட்டீங்க, எல்லாருக்கும் உங்களை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறப்ப வீட்டில் வந்து என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நானே வந்து இது எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய கால்ஸ், மெசேஜஸ், அப்புறம் என்ன நிறைய இதில் வந்து இது பண்ணுறாங்க, ரீஷேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐ திங்க் நிறைய பேர் அந்த ரைட் அப்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இது